ஹாய் கைஸ், நேற்றுக்குண்டான விடுகதைக்குண்டான ஆன்சரை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கையில் அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை. அதாவது இதுக்குண்டான ஆன்சர் என்னென்னா புத்தகம்தான். அது கையில் அடங்கக்கூடியது தானா, அதே மாதிரி புத்தகன்றது நிறைய சொல்லக்கூடியது இல்லையா, அதுக்குண்டான ஆன்சர் புத்தகம். வாங்க கோலத்துக்கு போகலாம். 4 புள்ளி வச்சுக்கோங்க. இந்த 4 புள்ளியை இணைச்சி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாக்ஸ் மட்டும் வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? பாக்ஸ் 4 புள்ளிக்கு சேர்த்து வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தாமரை வரையணும். சரிங்களா? தாமரை வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இலை மாதிரி, ஒரு லீஃப் மாதிரியே ஒரு இலை மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இலை மாதிரி போட்டதுக்கப்புறம் தாமரை உள்ள மலர்கள்லாம் இருக்கும் இல்லையா, விரியக்கூடியது, அதை ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். இதே நீங்கள் ஒரு நிறைய இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதை இன்னும் கொஞ்சம் அந்த மலரை அதிக கூட படுத்திக்கலாம். நான் பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறதுனால அளவாக 2 அந்த இதழ் மட்டும் போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி 2வது சைடும் இதே மாதிரி தாமரையை நம்ம வரையணும். சரிங்களா? இதே மாதிரி 4 மலர் கொண்டு நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம தாமரையை வச்சு ஃபஸ்ட்டு இந்த கோலத்தை சுற்றி இந்த தாமரத்தை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ 3வது பக்கம் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 3வது பக்கம் தாமரையும் இதே மாதிரி அழகாக நீங்கள் வரைஞ்சிக்கணும். சேம் ஆஸ் யூஷுவல் நான் 4 பக்கம் தான் எல்லா பக்கம் போட்டிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, இதுலேயும் நீங்கள் டபுள் சைட் கோடு, டபுளாக போடுறது, இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு டிசைன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன்ஸ் நமக்கு தோன்றுறது தான், நம்ம தோன்றுறது தான் கோலம். நம்ம எப்படி போடுறோமோ அதுதான் நீங்கள் மைண்டில் நினைக்கிறது தாங்க வரும் நோட்டில். அந்த மாதிரி ஈஸியாக நம்ம கோலம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா 4வது பக்கம் நம்ம கோலத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இந்த 4வது பக்கத்தில் கோலம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கரெக்டாக அதை வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா அந்த இதழ் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் தான் மெயின். ஒரு தாமரைக்கு அந்த சேஃப் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது தாமரை மாதிரியே இருக்கும். சரிங்களா? அதனால் தாமரையை வரைஞ்சதுக்கப்புறம் 4 பக்கம் கேப் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த கேப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு சுருள் மாதிரி போட்டு அழகாக ஒரு டிசைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா 4 பக்கமும் கேப் தெரியும் இல்லையா, அந்த 4 பக்க கேப்பையும் நம்ம இதே ஹார்ட் ஷேப்பில் அழகாக நம்ம ஒரு டிசைன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 3வது பக்கம் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, இப்போ 4வது பக்கம் வந்துட்டோம். 4வது பக்கத்தை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? 4வது பக்கமும் அதே அழகாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் நம்ம ஒரு டிசைன் போட்டாச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் என்ன டிசைன் வேணால் கொடுத்துக்கலாம். எனக்கு முருகன் பிடிக்குன்றனால நான் ஓம்னுன்ற ஒரு இதை நான் கொடுக்குறேன். இல்லை எனக்கு வேறு டிசைன் போடணும், பூ மாதிரி போடணும், இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக வேறு எதாவது போடணும், இல்லை நான் கலர் பொடி மட்டும் கலந்துக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். இப்போ நீங்கள் சிம்பிளாக வரைஞ்சிருக்கோமா, இதில் அப்படியே கலர் பொடி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இல்லை கலர் பொடி இல்லை அப்படின்னாலும் உள்ளே டிசைன் பண்ணிக்கலாம். உள்ளேயே ஒரு சின்னதாக அதே மாதிரி வரைஞ்சி அதில் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சென்டரில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுழிச்சு விடணும் அந்த மலரில். சரிங்களா? அது விரிகிற மலரில் சுழிச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் போடாட்டிலும் ஃபஸ்ட்டு இப்போ அந்த டிசைன் போடாததுக்கு முன்னாடி நம்ம கலர்லாம் கொடுத்துட்டு கலர் மேலே ஒயிட் கோலப்பொடி வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அது இன்னும் நமக்கு அட்ராக்டிவாக தெரியும் கோலம். எப்படி நம்ம போட்டாலும் மெயினாக ஒரு விஷயம், கலர் பொடி போடுறவங்களா இருந்தீங்கன்னா கலர் பொடி போட்டுட்டு மறுபடியும் வெள்ளை கோலப்பொடி அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் கோலம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ அதனால் அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம போடுறது சிம்பிளான சின்ன கோலமாக இருந்தாலும் நம்ம கோலம் எல்லாத்துக்கு முன்னாடி நல்லா தெரியும் நம்ம கோலம் அப்படின்னு நினச்சி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இன்னொன்று என்னென்னா, இதே மாதிரி இப்போ 3வது பக்கம் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, இதே மாதிரி சேம் ஆஸ் யூசுவல் இந்த 4வது பக்கமும் அதே டிசைனை நீங்கள் போடுங்க. சரிங்களா? இப்போ நான் அதே டிசைன் தான் போடுறேன். சென்டரில் மட்டும் 2 அந்த இலை மாதிரி வரும். அதில் இன்னும் சென்டரில் வர்றது ஸ்க்ராட்ச் பண்ணிடணும். அதை நீங்கள் கலரில் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒயிட்லேயே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் ஒயிட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? என்ன ஃபுல்லாக ஒயிட்டாக மட்டும் தெரியும், கலர் கொடுத்தா
இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த 4 சைடும் புள்ளி புள்ளியாக நம்ம ஒரு புள்ளியும் வந்து 4 சைடு 3 புள்ளி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளியை டச் பண்ணி கோலத்தில் வந்து புள்ளியை டச் பண்ணிங்கன்னா அது ஒரு ரவுண்டாக அழகாக விழுகும். அந்த மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக. அடுத்து நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்குற விடுகதைக்கு போகலாமா? வந்து நான் விடுகதையை வந்து ரைட் பண்ணிக்கிறேன், நீங்கள் கவனிங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த விடுகதையில் சலசலக்கும் சரிங்களா? சண்டைக்கு போகும், வந்து கிடக்கும், பொந்துக்குள்ளே. ஒன்ஸ் மோர் வாசிக்கிறேன் விடுகதையை. சலசலக்கும், சண்டைக்கு போகும், வந்து கிடக்கும், பொந்துக்குள்ளே. இதோட ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் நாளைக்கு வீடியோவில் வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பாய்.